இந்த மாதிரி ஒரு லோ குவாலிட்டி ஃபோட்டோஸ ஹை குவாலிட்டில எப்படி வந்து கன்வெர்ட் பண்றது? இது பத்திலாம் நம்ம ஏஐ மூலியமா தான் கன்வெர்ட் பண்ண போறோம். சிம்பிள் ப்ராம்ப்ட் யூஸ் பண்றது மூலியமா நாம ஹை குவாலிட்டிய கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு பத்தின நம்ம வந்து ஃபோட்டோவ குவாலிட்டி இன்கிரீஸ் பண்றதுக்கு நம்ம நெறைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஆனா இப்ப நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுமே டவுன்லோட் பண்ணாம நம்ம அந்த ஃபோட்டோஸ வந்து எடிட் பண்ண போறோம். ஸோ அது வந்து எப்படி எடிட் பண்றது? உங்களுக்கு நான் லைவா வந்து காட்டிர்றேன். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, லோ குவாலிட்டில எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும். நான் அத பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து லோ குவாலிட்டி இமேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஸோ இந்த இமேஜ பாருங்க. இது எவ்வளோ லோ குவாலிட்டியா இருக்குன்னு நீங்களே வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இமேஜ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ நான் வந்து இப்ப ஹை குவாலிட்டில கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏதாச்சும் அப்ளிகேஷன் இறக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் தேவையில்ல. நம்ம எந்த அப்ளிகேஷனும் இல்லாமயே நம்ம டைரக்ட்டா பதிலா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ChatGPT வேணும். ஸோ ChatGPTலும் பண்ணிக்கலாம். Geminiலயும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பிளஸ் சிம்பல் ஒண்ணு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லோ குவாலிட்டி ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சோம்ல. ஸோ அந்த ஃபோட்டோஸ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டன் குடுத்துருங்க. இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. ஆனா இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் வேணும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் நம்ம எங்கேருந்து எடுக்கிறது? டெலகிராம் வந்துருங்க. ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ நம்மளோட சேனல் எங்க அங்க இருக்கு. சரி இது இல்ல. ம். ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா வந்து கீழ வந்து குடுத்துருப்பேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ட வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ப்ராம்ப்ட் வந்து ஜஸ்ட் வந்து நீங்க வந்து காப்பி பண்ணிக்கங்க போதும். ஸோ காப்பி பண்ணிட்டு மறுபடியும் ChatGPT வந்துருங்க. இப்போ வந்து அந்த ப்ராம்ப்ட்ட இதுல வந்து பேஸ்ட் பண்றீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு டன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நமக்கு அந்த லோ குவாலிட்டி ஃபோட்டோ ஹை குவாலிட்டில கன்வெர்ட் ஆகி குடுக்கும். ஸோ இது நெறைய அப்ளிகேஷன் ரீமினி அந்த மாரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் வரும். ஸோ அந்த ஆட் இல்லாம நம்ம வந்து சிம்பிள் ப்ராம்ப்ட் மூலியமா ஃபோட்டோஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா லிமிட் இதுல வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அத அப்படியே காப்பி பண்ணிட்டு வேற எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஜெமினிலயும் போடலாம். ஸோ உங்களுக்கு ChatGPTலயும் போடலாம். ஸோ 2மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அதுல வந்து பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இத வந்து டன் குடுத்துட்டு, இதுல வந்து அந்த ப்ராம்ப்ட்ட வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் குடுத்துட்டேன். இப்ப எனக்கு அந்த ஃபோட்டோ எவ்வளோ குவாலிட்டியா ஜெனரேட் ஆகி வருதுன்னு நீங்களே லைவா தான் பார்க்க போறீங்க. நான் எந்த ஒரு கட்டும் பண்ணல. ஸோ ஃபைனலா அந்த குவாலிட்டி மட்டும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த குவாலிட்டி நீங்களே பாருங்க. ஸோ இந்த ஃபோட்டோ குவாலிட்டியும் நான் பழைய ஃபோட்டோ குவாலிட்டியும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்க நிறைய பிளர்ரியா இருக்கும். அந்த ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ பாருங்க. ஸோ எவ்வளோ குவாலிட்டியா இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஸோ சிம்பிளான ப்ராம்ப்ட் மூலியமா நாம பார்த்தீங்கன்னா இத வந்து ஈஸியா வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ இது மட்டும் இல்லாம இப்ப Instagramல ரீசென்ட்டா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஃபோட்டோஸ் அதெல்லாம் எப்படி வந்து எடிட் பண்றது அப்படின்னு தெரியலைன்னா நம்ம சேனல செக் பண்ணி பாருங்க. அதுக்கான வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த ஃபோட்டோஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா கீழ பார்த்தீங்கன்னா சேவ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாம நம்ம வந்து ப்ராம்ப்ட் மூலியமா பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.